என் முதற்கண் வணக்கங்கள். அன்பார்ந்த நடுவர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே மற்றும் என் அன்பினிய என் தோழர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே மற்றும் என்னை போன்றவர்களே, உங்களுக்கு என் முத்தான முதற்கண் வணக்கங்கள் ஆகட்டும் என்று சொல்லி என் உரையை தொடர்கிறேன். தாருங்கள் உங்கள் செவிகளை. என் பெயர் ஜே பாலவிநாயகம். நான் 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நான் பெண்ணை போற்றுவோம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். கடலின் முப்பெனவும் காற்றின் இசையெனவும் ஆனவள் பெண். குடும்பம் தலைக்க அன்பின் உரமிடுபவள் பெண். தன்னை உருக்கி சிறுமைப்படுத்தி பலியேற்று முற்றுமாய் தன் சார்ந்த குடும்பத்தினை வளப்படுத்த தன் மேல் பெரும் செய்தலை ஏற்றவளாக காணப்படுகிறாள். தன் சுக சந்தோஷங்களை அடக்கி தன்னை சுற்றி இருப்போர் வாழ்கவே விரும்புகிறாள் பெண். பெண்ணை தலையாக கொண்டது நம் பண்பாடும் வழிபாடும். சிவபெருமான் தன்னை இடப்பக்கத்தின் உண்மையை சரிக்கு சரியாக ஏற்றுள்ளார். செந்துருவை தன் நெஞ்சில் வைத்த திருமாலும் கலைமகளை தன் நாவில் வைத்த பிரம்மனும் காணப்படுகின்றனர். ஒவ்வொரு துறைகளிலும் பெண்ணின் முன்னேற்றம். தொடுவானின் செந்தளம் என்னும் போது பெண்ணை போற்றுவது அவசியமாகிறது. பெண்ணின் வன்முறை நிகழ்வுகளை நிமிட கணக்கிலும் நொடி கணக்கிலும் புள்ளி விவரங்கள் பட்டியலிடுகின்றன. உலகில் சரிபாதியாக பரவி இருக்கும் பெண் குலம் தனக்கென ஒரு உரிமையை முன்வலியுறுத்த காரணம் என்ன? ஆழியாக பறந்தும் நீராவியாக சுருங்கியும் பனியாக உருகியும் வார்க்கப்படும் பெண்ணை இயலும் நிலையின்றி விலக்கி வைத்து இழிவு பாராட்டும் போதே உரிமைக்கான அவசியம் அங்கு ஏற்படுகிறது. தனது லட்சியத்தில் சற்றும் தொய்வோ சலிப்போ என்று செயல்படும் பெண்கள், முன்னேற்ற துடிப்புடன் இயங்கும் பெண்கள் தேவையற்ற தடைகளை சர்ச்சைகளை ஏற்க வேண்டியது அவர் பெண் என்பதாலே என சிந்திக்க வைக்கிறது. மனமான பெண்களின் உழைப்பை குறித்த மனோபாவம் எல்லா இடங்களிலும் ஒன்று போலவே உள்ளது. பெரும்பாலான திருமணமான பெண்களை வேலைக்கு வைப்பது தவிர்க்கப்பட்டே வருகிறது. பல்துறைகளில் பெண்கள் தங்களது சாதனைகளை நிகழ்த்தி காட்டிய வண்ணம் உள்ளனர். வீட்டிலேயே தங்களுக்கென ஒரு உலகத்தை படைத்து தங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை கட்டமைக்கும் ஒவ்வொரு தாயும் பெண்ணின் சமத்துவத்தின் பெரும் நதிகளே. கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார சுதந்திரம் போன்றவற்றோடு இணைந்து குடும்ப வன்முறை, பாலியல் ரீதியான ஒடுக்குதலில் இருந்தும் பெண்மையை காக்க வேண்டியது இன்றைய சூழலில் அவசியம். ஐயா, பெண்ணின் பெருமையை பற்றி நான் சிறு சிறு வரிகள் கூற நான் விரும்புகிறேன். ஒரு பெண்ணால் தான் ஐயா ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ படைக்க முடியும். ஆண்களை விட பெண்கள் தான் ஐயா உடல் வலிமையும் மன வலிமையும் அதிகம். பிள்ளை பெறும்போது அவள் உடல் வலிமையும் குடும்பத்தில் கஷ்டம் என்று வரும்போது அதை தாங்கிக் கொண்டு சரி செய்வாளே, அந்த இடத்தில் நாம் அவளது மன வலிமையை காண்கிறோம். ஐயா, ஒரு ஆண் படித்தால் அது அவனுக்கு மட்டும்தான். அதுவே ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பத்திற்கே. ஐயா அந்த காலத்தில் பெண் சிசுக்கொலை செய்தார்கள். ஏன் ஐயா அவர்களுக்கு தெரியவில்லை நாமும் ஒரு பெண்ணால் தான் பிறந்து வந்தோம் என்று? ஐயா, இந்த அப்பாக்களுக்காவது வாரம் ஒரு முறையாவது விடுமுறை கிடைக்கிறது. ஆனால் இந்த அம்மாக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு விடுமுறை என்பது கிடையாது. ஐயா, கடைசியாக என் உரையில், என் அப்பா மீளா துயரத்தில் இருக்கும் போது என் அம்மா அவரிடம் சென்று, ஏன் வருத்தப்படுகிறீர்கள், உங்கள் பின்னால் நான் இருக்கிறேன் என்று அவர் தோளை தட்டி கொடுத்து ஒரு தோளை போல நடந்து கொள்வார்கள். ஐயா, இதில் இருக்கிறது ஐயா பெண்ணின் பெருமை. மாதர் தன்னை இழிவு செய்யும் மடமை தன்னை கொடு